சரி லட்சுமி, எதுவும் கவலைப்படாத. வா, எங்கள் வீட்டுக்கு வேணா போயிருக்கலாம். வா, இங்கேயே இருந்தீங்கன்னா இதே நினப்பாக தான் இருக்கும் உனக்கு. அதை பற்றி இதை பற்றி நினச்சி மனசை போட்டு குழப்பிட்டு கிடப்பா. வா, எங்கள் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் இருக்கலாம். வாமா. ஆமாக்கா, இங்கே இருந்தீங்கன்னா அந்த அவங்க மறுக்காங்க கூட திரும்பி வந்து எதுவும் ஒன்று பிரச்சனை பண்ணுவாங்கக்கா. நீங்கள் என்ன பண்ணாலும் கம்முன்னு உட்காந்துக்கோங்க. அவங்க பாட்டுக்கு வெளியே எதுவும் கத்திட்டு கிடக்கட்டும். நீங்கள் வீட்டு தாளை போட்டு உள்ளே உட்காந்துக்கோங்க. அவங்க பேச்செல்லாம் எதுவும் கேட்காதுங்க. எத்தனை நாளைக்கு சின்ன பொண்ணு இப்படியே இருக்கிறது? எனக்குமே முடியல. யாரும் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க. இப்படியே சரி நாளைக்கு மாறிடும் இந்த நிலமை மாறிடும் அப்படின்னு சொல்லி கடந்து போய் ஒன்றுமே மாறின பாடே இல்லை சின்ன பொண்ணு. சரி வாமா, எதுவும் நடக்காதடு, கவலைப்படாது. வா, எங்கள் வீட்டுக்கு போகலாம். வா. சரிங்கக்கா. ஏம்மா இன்னுமே அதையே போட்டு மனசு போட்டு குழப்பிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் கம்மனு. ஆமாங்க்கா, அதையே போட்டு மனசில் போட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மனசு ரொம்ப வீக் ஆயிரும். அப்புறம் நீங்களும் வீக் ஆயிடுவீங்க. எப்படி சின்ன பொண்ணு நினைக்காம இருப்பேன் நான். அதுவும் கரெக்டு தான். உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கணும். அதுவும் இல்லை. நம்ம பாட்டுக்கு என்ன செய்கிறோம்னே தெரியாமல் செஞ்சுட்டு கிடக்குறாங்க. கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு. அந்த குழந்தைங்கள பார்க்கணுமே. புள்ள படிச்சுட்ருக்கேன், அவள் என்ன படிக்குது என்ன பண்ணுது ஏதோ நினைக்கிறாங்களா? ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி குடிகாரங்க கூட சேர்ந்துக்கிட்டு குடிச்சிக்கிட்டு அங்கே இங்கே தெரிஞ்சுக்கிட்டு இதே போலப்பா தான் தெரியுறாங்க. நீங்கள் எத்தனை நாளைக்கு தான் வீட்டையும் அவங்களையும் பாட்டே இருப்ப? ஆமாங்க்கா, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. இல்லை, என்னால் இதுக்கு மேலே இருக்க முடியுமானே தெரியல. அவன் பார்த்தே இல்லை, இப்போ கூட்டு வேறு சேர்ந்துக்கிட்டா குடிக்கிறதுக்கு. கூட்டு சேர்ந்துட்டு குடிச்சிட்டு கிடக்குறான். அவன் திருந்தவே மாட்டான். நான் தான் எங்கேயாச்சும் போய் செத்து தொலைஞ்சிடணும். செத்தாதான் நாளை நிம்மதியாகவே இருக்க முடியும். என்ன இப்படி சொல்கிற லட்சுமி? நீ எல்லாம் போயிட்டுன்னு அவன் குடும்பம் என்னன்னு தெரியுமில்ல. சின்ன பின்னமா போயிடும். நீ இருக்கிறனால தான் ஏதோ தாங்கி பிடிச்சிட்டு நிற்கிற. இங்கே இல்லைன்னா என்னன்னு தெரியுமில்ல. இப்படியெல்லாம் நினைக்காத, எதுவும் நினைக்காத. நாங்களே இருக்குமில்ல. என்னத்த சொல்கிறதுக்கா? நடக்கட்டும். அப்புறம் என்ன பண்ணுறது? அக்கா, எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? எங்கே மரத்தடியில் உட்காந்து கிடப்பீங்கன்னு நினச்சா இங்கே தான் இருக்கீங்களா எல்லாரும்? என்ன ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? வாங்க. நான் வர்றது இருக்கட்டும். எதுக்கா லட்சுமிக்கா ஏன் இப்படி அழுந்துட்டு இருக்கீங்க? என்ன காச்சு உங்களுக்கு? அதுவா, அது பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. என்ன பிரச்சனை? என்னாச்சுக்கா? நான் சொல்கிறேன். அது ஏன் நின்றுட்டு இருக்க? உட்காந்து பேசல. உட்காரு. அதெல்லாம் இருக்கட்டும்க்கா. என்னக்கா ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா. லட்சுமிக்கு அவங்க வீட்டுக்காரங்களுக்கு ஒரு சண்டை, ரொம்ப பெரிய சண்டை மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி பாட்டிலெல்லாம் உடச்சி குடிச்சிட்டு வந்து, ஒரு ஆம்பளை கூட குடிச்சிட்டு வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. நாங்கள் போகலின்னு இன்னும் பெரிய சண்டை ஆகிருக்கும். அட்டா பாவமே லட்சுமிக்கா, நீங்கள் பாவம்தாக்கா. எத்தனை நாளைக்கு தான் இப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்கன்னா எனக்கே தெரியலக்கா. கம்மன் அப்படித்த விட்டுட்டு வந்துடலாமில்லக்கா கழுதைய. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டு தண்ணி இருந்துக்கலாம்ல. இன்னுமா அந்த உலகத்தை இந்த ஊரை பார்த்து பயந்துட்டு கிடக்குறீங்க? நான்லாம் வந்துடுவேன். ஆனால் அவன் எங்கோச்சும் என் பிள்ளைங்களை எங்கோச்சும் மிரட்டி எதுவும் துன்புறுத்துவானோன்னு பயமாக இருக்கு. அவன் அப்பேற்பட்ட ஆளு தான். அதுவும் அவனும் அவ்வளோக்குலாம் மோசமானவனும் இல்லை. சரிக்கா, என்ன நடந்தாலும் அவங்க வீட்டுக்காரங்க அவங்களால நல்லவங்க தான். இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும்? உங்கள் முடிவு தான். என்ன செஞ்சாலும் ஓகே தான். ஆமாச்சும் பார்த்து இருந்துக்கோனா. சரிங்கக்கா, என்னக்கா பண்ணுறது? திருத்திருக்கு ஏதோ வழி இருக்காக்கா? இருக்குக்கா. அதுக்குன்னு ஏதோ மருந்தெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம்ல. அது என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிடறான் சின்ன பொண்ணு. எப்படிதான்னு எனக்கும் தெரியல. என்ன பண்ணாலும் என்ன வாங்கிட்டு வந்தாலும் கண்டுபிடிச்சிடறான். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, வேறு வழியே இல்லை. கோயிலுக்கு போய் கயிறு கட்டிடலாமா? அவனா தெரிஞ்சிருமே சின்ன பொண்ணு. தெரிஞ்சு அன்னைக்கு அடிச்சிருவானேவன். இல்லைக்கா, இப்போல்லாம் வந்திருக்கு மருந்து. அது என்ன டேஸ்ட் இருக்காது, ருசி இருக்காது, எதுவுமே இருக்காதம்மா. வாசம் கூட இருக்காதம்மா. அப்படி ஒரு மருந்து வாங்கி கலக்கிடலாமா? சாப்பாட்டில் கலக்கிட்டோம்னா சாப்பிட்டாங்கன்னா ஒன்றும் தெரியாதுக்கா. அப்படியே படிப்படியாக குறைஞ்சிரும். அப்படி வேறு இருக்கோ? சரி, அப்படி வேணால் பண்ணி பார்க்கலாமா? அப்படியே ரோஜா, சரி உனக்கு தெரிஞ்ச இடம் இருந்து சொல்லு. நாளைக்கு வேணால் போயிட்டு வந்துடலாம். இருக்குக்கா, நான் வேணால் வர்றேன். நாளைக்கு வேணால் போயிட்டு வந்துடலாம் எல்லோரும் சேர்ந்து. சரி ரோஜா. அக்கா எல்லாரும் வாங்க எங்கூட துணையா. என்னால் ஒத்தையா எங்கேயும் போக முடியாது. போயிட்டு மட்டும் வந்துடலாம். எங்கூட வாங்க. இது மட்டும் எனக்கு மறக்கடிச்சிட்டுனே வாழ்க்கை கொஞ்சமாவது நல்லா இருக்கா? சரி லட்சுமி, நீ நல்லா இருப்பேன்னு சொன்னால் நாங்கள் எல்லாரும் எல்லா இடத்துக்கு வர நான் தயார். நான் அங்கே இருக்க மாட்டோம் உனக்காக. நீ எதை பற்றி கவலைப்படாது. இப்படிதான்க்கா, நீங்களும் இருக்கிறனால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன். இந்த சொந்தக்காரங்க இந்தக்காரங்கெல்லாம் ஒன்றும் பார்க்கறதில்ல. நல்லா இல்லையா? அப்போ சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிடக்குறாங்க. எதை பற்றி கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். சரி சின்ன பொண்ணு, அப்போ நாளைக்கு போயிட்டு வந்துடலாம் எல்லாரும். ரோஜா, தூரமா பக்கமா? ஒரு 20 நிமிஷம் ஆகுக்கா பஸ்ஸில் போனோம்னா. நம்ம டவுன் பஸ் வரும்ல நாளைக்கு. ஒரு 10 மணிக்கு போனோம்னு வைங்க. அப்புறம் ஒரு சாயங்காலம் இல்லைன்னா 3 மணி 4 மணிக்குங்கிறப்போ வந்துடலாம் வீட்டுக்கு.
அப்படியா, சரி போயிட்டு வந்துடலாம் நாளைக்கு. சரி நானும் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். நாளைக்கு நீ என்ன ரெண்டில் ஒரு முடிவு பார்த்துடலாம். என்னதான் இப்படியே வச்சுட்டு இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாக்கா, இருந்த கம்முன்னு இருந்துக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா எல்லாருக்கும் இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும் அப்புறம்? ஆமாம் சின்ன பொண்ணு. சரி நாளைக்கெல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க, போயிட்டு வந்துடலாம். போயிட்டு வந்தால் தான் இந்த இதுக்கு தீர்வு கிடைக்கும். அப்புறம் லட்சுமி, நீ குழந்தைங்கிட்டலாம் எதுவும் சொல்லிக்காத சரியா? இங்கே போகிறோம் அங்கே போகிறோன்னு. அவங்க அப்புறம் அப்பாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பயந்துக்குவாங்க. ரொம்ப குடிச்சு முத்தி போச்சு அப்படி இப்படி நினச்சிப்பாங்க. நீங்கள் எதுவும் சொல்லாது, யார்கிட்டும் எதுவும் சொல்லாது. இப்படி போகிறோம், நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துரு கம்முன்னு. வேறு எதுவும் சொல்லிடாத லட்சுமி. அப்படியே சொல்கிறீங்க? சரிங்க அப்பா, அப்படி நான் சொல்லிட்டு வந்துடுறேன். எங்கள் அத்தைகிட்ட வேறு பெர்மிஷன் கேட்கணுமா, என்ன சொல்கிறது? சரி கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நானும் வந்துடுறேன். சின்ன பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டாலும் வர வேண்டாம் சின்ன பொண்ணு. உங்கள் அத்தைட்டு உண்மையை சொல்லு. விட்டாங்கன்னா வா, இல்லைன்னு நீ வேணா இருந்துக்கோ, நாங்கள் வேணா போயிட்டு வரோம். சரிக்கா, பெண்ணு உண்மை சொல்லணும்ல. சரி உண்மையை சொல்லிவிட்டு நான் வரேன். கவலைப்படாதீங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. நான் கண்டிப்பாக வருவேன். என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது. சரி வா, சொல்லிட்டு வா. சொல்லிட்டு வரேன்.